ஈரோடு அருகே கோவில் திருவிழாவில் பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சை பழம் ஒன்று 25,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளக்கேத்தி அருகே புது அண்ணாமலை பாளையம் கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமையான பழந்தின்னி கருப்பண்ண ஈஸ்வரன் கோயில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் ஏலம் விடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஏலத்தின் போது கடவுள் சிலையின் பாதத்தில் வைக்கப்பட்ட ஒரு எலுமிச்சை பழம் 100 ரூபாயில் தொடங்கி பக்தர்கள் போட்டி போட்டு ஏலம் கேட்டதால் விலை அதிகரித்தபடி இருந்தது. இது சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் சிறப்பு பூஜைங்க. இந்த ஏரியா மக்களே எல்லாருமே இந்த கோயிலில் ரொம்ப நம்பிக்கையோடு கலந்துக்கிறாங்க. இந்த கோயிலில் பூஜிக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் 20,000, வெள்ளி காசு 15,300க்கு போயிருக்குங்க. அதுக்கப்புறம் வெள்ளி மோதிரம் 14,100க்கு போயிருக்கு. ரொம்ப நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச காரியம் நடக்குது, அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏலத்தின் இறுதியில் மொடக்குறிச்சியை சேர்ந்த ரவி என்பவர் கடவுள் பாதத்தில் வைக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை 25,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சை பழம் கடந்த ஆண்டு 21,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல 5 கிராம் எடையுள்ள வெள்ளி மோதிரம் 14,500 ரூபாய்க்கும் வெள்ளி காசு 15,300 ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டது. பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சை, வெள்ளி ஆகியவற்றை வாங்கிச் சென்று வீட்டில் வைத்தால் நன்மை கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆண்டு ஏலம் எடுத்த பொருட்களுக்கான பணத்தை அடுத்த ஆண்டு சிவராத்திரி நாளில் செலுத்தினால் போதும் என்பது பக்தர்கள் மீது கோயில் நிர்வாகம் வைக்கும் நம்பிக்கையாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.